ஹலோ, ஹாய் வணக்கம். நான் அப்துல் காதர். துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நான் துபாயில வந்து ஒரு 17 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இங்க துபாய் கால் கால் வருது. இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனிலேருந்து, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கம்பெனிலேருந்து நெறைய கால் பண்றாங்க. அப்ப கால் பண்ணி நீங்க ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ணா போதும். உங்களுக்கு அந்த $1000 வித்தின் 1 வீக்ல எடுத்து குடுத்துறேன். அதுக்கப்புறம் அந்த $1000 வச்சு நீங்க எவ்வளோ ஏர்னிங் பண்றீங்கன்னு பாருங்க. அவங்க சொன்ன மாரியே நானும் நெறைய வாட்டி கால் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு வாட்டி தமிழ் பீப்பிள் கால் பண்ணாங்க. நம்ம வந்து லாங்குவேஜ் விஷயமா ஒரு அஃபெக்ட் தமிழ் பீப்பிள் நம்மளுக்காக நம்ம ஒரு வெளிநாட்டுல இருக்கோம். நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது, அத நம்பி நம்ம வந்து சரி போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். போட்டு ட்ரை பண்ணும்போது 2டே நாள்ல 3வது நாள்ல $750 வந்து எனக்கு ப்ராஃபிட் எடுத்து குடுத்தாங்க. $1000 போட்டதுல. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே $10,000 வந்து நீங்க டெபாசிட் பண்ணுங்க. நான் எடுத்து குடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த விஷயங்கள் நடக்குது. எனக்கு சிக்னல் குடுக்குறாங்க. இத ஆன் பண்ணுங்க, பை போடுங்க, செல் போடுங்க, இந்த இத சூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இதுதான் சொல்றாங்களே தவிர, வேற எதுவுமே கிடையாது. அவங்க சொல்லும்போது அவ்ளோ ஸ்பீடு, அவ்ளோ டைமிங் குடுக்கல, என்னன்னு யோசிக்கல. செய்யும்போது நெறைய ஒரு பதட்டம் வருது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல 3வது நாளைக்கு அப்புறம் 4வது நாள் வந்து தொடர்ச்சியா அவங்க வந்து $10,000 மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். அப்பதான் எனக்கு இந்த மேடத்தோட ஒரு வீடியோ வந்துச்சு. ஸ்கேமர்ஸ் நெறைய இருக்காங்க அப்படிங்கிற மாரி. அந்த வீடியோ நான் YouTubeல பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மைண்ட வச்சுட்டு நான் டோட்டலா வந்து என்ன பண்ணிட்டேன், அதையும் ஸ்கிப் ஆயிட்டேன். இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன? இது என்னமோ நடக்குது. பட் ஆனா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது மேடத்தோட யூடியூப்ஸ் நான் ஆல்ரெடி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்ஃபில்லா பார்த்தேன். பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு 5 1/2 ஹவர் வீடியோஸ். அந்த வீடியோஸ் பார்த்தேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு எனக்கு ஃபுல்லாவே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவங்களுடைய தமிழ் ட்ரேடர்ஸ் அகாடமியோட அ ஆன்லைன் கிளாஸ் சொல்லியிருந்தாங்க. அதுலயும் ஜாயின் பண்ணேன். ஜனவரி 17th ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் மார்ச் 3 அண்ட் 4th அது முடிஞ்சுச்சு. அதுல கிட்டத்தட்ட நான் ஒரு ஓனா ட்ரேட் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து நாலேட்ஜ் குடுத்தது தமிழ் ட்ரேடர்ஸ் அகாடமி தான். நான் வந்து பேக் டெஸ்ட்ல 100% என்னால அனலைஸ் பண்ண முடியுது. இந்த நேரத்துல இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு டீச் பண்ண விதம். நமக்கு ட்ரைனிங் பண்ண விதம். ஸோ தமிழ் ட்ரேடர்ஸ் அகாடமிக்கு நான் வந்து 5 ஸ்டார் இல்ல, அதுக்கு மேல ஸ்டார்ஸ் இருந்தாலுமே குடுப்பேன். ஸோ என்ன போல இருக்கவங்க, ஜீரோவா இருக்கவங்க கண்டிப்பா இதுல வந்து ஜாயின் பண்ணலாம். நான் 100% ஷூர் குடுப்பேன். ஏன்னாக்கா வந்து நான் ஒண்ணுமே இல்லாம இருந்த எனக்கு இன்னைக்கு நான் ஒரு பேசிவ் இன்கம் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு பேசிவ் இன்கம் நம்ம இதுல ஸ்பெண்ட் பண்ணா வந்து ஆக்டிவ் இன்கமாவே ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸாவே மாற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் வந்து முழுமையா ப்ராக்டிஸ் பண்ணல. ஜஸ்ட் 1 மந்த் மட்டும் தான் பேக் டெஸ்ட்டும் சின்ன சின்ன ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுலயே எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்ததே வந்து தமிழ் ட்ரேடர்ஸ் அகாடமி. தேங்க்யூ மேம் ஒன்ஸ் அகெயின்.